அதே போல ராஜினாமா கடிதத்துல கிட்டத்தட்ட 5 பக்கங்களாக இருந்தாலும் கூட பாஜக ஏன் தோல்வியுற்றது, ஏன் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றது உள்ளிட்ட பல கருத்துக்களை அவர் தீர்வுகளாக சொல்லியிருந்தாரு. ஆனா அதுல தனி நபர்களாக யார் மீதும் புகார்களை வைக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வந்து பெறப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக நாளை பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கும் அல்லது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகிறார், அரசியல் கட்சியாக தொடங்கினால் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவருடைய அந்த முகநூல் பக்கத்துல பேசக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்படி ஒருவேளை அது வந்து மீண்டும் பாஜகவில் செயல்பட போகிறேன் என்று சொன்னால் என்ன முடிவை நோக்கி அண்ணாமலை நகர்ந்திருக்கிறார் என்பது தொடர்பான பதிலை தான் நாளை 12 மணிக்கு சமூக வலைதளங்களில் பேச இருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்காக பாஜகவிலிருந்து விலகுவதற்கான 5 பக்க கடிதத்தை நிதின் நபீனிடம் வழங்கியிருக்கக்கூடிய பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னுடைய டெல்லி பயணத்திற்கு பிறகாக புதுக்கட்சி தொடக்கமா அல்லது என்ன அறிவிப்பு அரசியல் நிலைப்பாடு என்பது குறித்து தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் நிதின் நபீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் பாஜகவில் விலகுவது என்ற முடிவு உறுதியாக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்கப் போகிறாரா என்பது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பகல் 12 மணிக்கு அண்ணாமலை தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைக்கிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், ஏற்கனவே அண்ணாமலை தரப்பு நிர்வாகிகள் அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவலின்படி புதுக்கட்சி தொடங்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுது. என்ன அறிவிப்பார் நாளை அண்ணாமலை? மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவுடைய நிர்வாகிகள் பற்றியும் குறிப்பாக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக கடந்த 4 நாட்கள் இருந்திருக்கிறது. அதுக்கு பிரதான காரணம் அண்ணாமலை அடுத்ததாக பாஜகவில் தொடர போகிறாரா அல்லது தனி கட்சி தொடங்கி அதன் மூலியமாக தேர்தல் அரசியலில் வரப்போகிறாரா என்கிற கேள்விதான் 4 நாட்களாக சமூக பாஜகவுடைய நிர்வாகிகள் பார்த்துவிட்டு பல முடிவுகளை எடுத்து வைத்திருந்தாலும் கூட நாளைக்கு 12 மணிக்கு சமூக வலைதள அவருடைய அனைத்து சமூக வலைதள மக்களையும் அந்த குறிப்பிட்டு 12 மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன், என்னுடைய கருத்துக்களை பேசலாம் என்ற அந்த அறிவிப்பு வந்து ட்விட்டர் வாயிலாக பேஸ்புக் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல மிக முக்கியமாக நாளை என்ன அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிறது ஏற்கனவே பல வகையில் நம்மளோடு நம்மளுடைய அவர்களுடன் பேசுகின்ற பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒன்றை கருத்து தனித்து ஆரம்பித்து அவர்களுக்காக தேர்தல் அரசுக்கு அண்ணாமலை தயாராகிவிட்டார் என்றால் ஒரு வழக்கமான நிகழ்வாக இருந்தால் நிர்வாகிகளை சந்திக்கிறார் அல்லது அது போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளை மிக சாதாரணமாக இருக்கும். ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு பாஜகவுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ராஜினாமா வழங்கிய பிறகு தற்போது இந்த நாளை உரையாட போகிறேன் அப்படிங்கிறது குறிப்பாக நம்ம செய்தியாளர்கள் சந்திப்பார் என்றுதான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதற்கு முன்னதாக அவர் சமூக வலைதளமாக பேசப்படுகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கருத்தை எடுத்து வைக்கப் போகிறார். அது எப்படி தன்னுடைய அரசியல் கட்டமாக இருக்க போகிறது, தனிக்கட்சி தொடங்கி அது எப்படி அரசியல் பயணமாக கொடுக்கிறார், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் செய்யப்படுகிறாரா அல்லது சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5 ஆண்டு காலம் இருக்கிறது, அத்தனை ஆண்டுகள் வந்து பயணம் சவால்கள் இருக்கிறது. அது வரைக்கும் அண்ணாமலையுடைய அந்த பிரதான கட்சியாக பார்க்கலாம். இந்த முக்கியமான கருத்தை 12 மணிக்கு எதிர்பார்க்கிறது. நேற்றைய தினத்திலே அவர் திரும்பி வந்துள்ளார். சென்னையில் வந்து செய்தியாளர் சந்திப்பார் பிரதமர் தகவல் சொல்றாங்க. ஏன்னா அமித்ஷாவோட சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப காரசாரமான வாதமாக இருந்தாலும் கூட நிறைவாக அவரோடு பாரதியார் புத்தகத்தை வழங்கிவிட்டு அமித்ஷாவோடு ராஜினாமா கடிதத்துல கிட்டத்தட்ட 5 பக்கங்களாக இருந்தாலும் கூட பாஜக ஏன் தோல்வியுற்றது, ஏன் இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெற்றது உள்ளிட்ட கருத்துக்களை அவர் தீர்வுகளாக சொல்லியிருந்தாரு. ஆனா அதுல தனி நபராக யார் மீதும் புகார்களை வைக்கலாம் அப்படிங்கிற தகவல் மட்டும் பெறப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக நான் பாஜகவுடைய நிர்வாகிகளுக்கும்
அல்லது அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அண்ணாமலை அடுத்து என்ன செய்ய போகிறார், அரசியல் கட்சியாக தொடங்கினார் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவருடைய அந்த முகநூல் பக்கத்தில் பேசக்கூடிய அந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அப்படி ஒருவேளை அது வந்து மீண்டும் பாஜகவில் செயல்பட போகிறேன் என்று சொன்னார். என்ன முடிவை நோக்கி அண்ணாமலை நகர்ந்திருக்கிறார் என்பது தொடர்பான பதிலை தான் நாளை 12 மணிக்கு சமூக வலைதளங்களில் பேச இருப்பதாக அவர் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்காக பாஜகவில் இருந்து விலகுவதற்கான 5 பக்க கடிதத்தை நிதின் நவீனிடம் வழங்கக்கூடிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தன்னுடைய டெல்லி பயணத்திற்கு பிறகாக திருக்கட்சி தொடக்கமா அல்லது என்ன அறிவிப்பு அரசியல் நிலைப்பாடு குறித்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் அவர் நிதின் நவீன் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் பாஜகவிலிருந்து விலகுவது என்ற முடிவு உறுதியாக இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் புதிய கட்சியை அண்ணாமலை தொடங்கப் போகிறாரா என்பது குறித்த அறிவிப்பு நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பகல் 12 மணிக்கு அண்ணாமலை தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சொல்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வேல்முருகன், ஏற்கனவே அண்ணாமலை தரப்பு நிர்வாகிகள் அவர் தரப்பிலிருந்து ஏற்கனவே அமித்ஷா அவர்களை பார்த்து விட்டார், உள்ளிட்டவரெல்லாம் பார்த்துவிட்டு பல முடிவுகளை தன்னுடைய கருத்தை வந்து எடுத்து வைத்திருந்தாலும் கூட நாளைக்கு 12 மணிக்கு சமூக வலைதள கிட்டத்தட்ட அவருடைய அனைத்து சமூக வலைதள பக்கத்தையும் அதில் குறிப்பிட்டு 12 மணிக்கு நான் உங்களை சந்திக்கிறேன், என்னுடைய கருத்துக்களை பேசப்போகிறேன், உரையாடலாம் என்ற அந்த அறிவிப்பு வந்து ட்விட்டர் வாயிலாக பேஸ்புக் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். நீங்கள் குறிப்பிட்டதை போல மிக முக்கியமாக தனித்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் மூலமாக தேர்தல் அரசியலுக்கு ஒரு வழக்கமான தன்னுடைய அரசியல் அடுத்த கட்டமாக இருக்க போகிறது. தனிக்கட்சி தொடங்கி அதை எப்படி அரசியல் பயணமாக கொடுக்கிறார், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகிறாரா இல்லை சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் உள்ள ஒரு 5 ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த ஆண்டுகள் வந்து பயணம் மேற்கொள்வதற்கு என்னென்ன சவால்கள் இருக்கிறது, அவருடைய ஆதரவாக இருக்கிறது அல்லது தமிழக மக்களோ அல்லது பாஜக நிர்வாகிகளோ தன்னுடைய கருத்து இருக்கிறது நாளை அண்ணாமலையுடைய பிரதான கருத்தாக பார்க்கிறார். அந்த வகையில் தான் அவருடைய இந்த முக்கியமான கருத்தை 12 மணிக்கு கூறுவார் என்று எதிர்பார்க்கிறது. நேற்று அவர் திரும்பி வந்துள்ளார். சென்னையில் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அதையெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை ஒரு டெல்லியில் இருக்கிறார். டெல்லியில இந்த பேரல் என்று சொல்லக்கூடிய வகையில் பாஜக பல நிர்வாகிகள் சந்தித்து அவர்களுடைய அந்த பரஸ்பரமாக பிரிந்து வரத நம்ம வந்து